வருதா கட்டுறக்கு? இது அங்கே வரு பூனை வருது வரு. எங்கிருந்து பொறிச்சிட்டு வந்த பூவு? ஓ அந்த செடி இருந்துச்சு 2 செடி அந்த ரோட்டு மேல அந்த காம்பவுண்ட் சுவர் பக்கத்துல. கம்பி வேலி போட்டுட்டு இருக்காங்க. கம்பி வேலி இருக்கு. அதுக்குள்ள போய் பொறிச்சிட்டு வந்தீங்களா? பேர் தான் கம்பி வேலி. அதுல புல்ல செடி ஒருத்தரும் பறிக்கிறது இல்ல. அந்த பூவை நீதான் பொறிச்சிட்டு வர. நான் டெய்லி பொறிச்சிட்டு வரேன். இது ஒரு மெயின் ரோடுனா ரோட் ஓரத்திலே செடி. சரி எப்படி கட்டி பழகுன? அட அத சொன்னேன்லடா. யாராச்சு கட்டறத பார்த்து பழகிட்டேன். சரி கரெக்டா கட்டு. எனக்கு இது மல்லிப்பூ மல்லிப்பூ வந்து அத்தைதான் எனக்கு சொல்லி தந்துச்சு. என்ன பூ அப்புறம்? இது மல்லிப்பூ தான் அத்தை சொல்லி தந்தது. எப்படி தெரியுமா? இது காம்பு சின்னதா இருக்குது இல்ல? ஆமா. எப்படி காம்பு சின்னதா இருக்குது கட்டினாங்க கட்ட முடியுது ஏங்கத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அது காம்பு சின்னதாச்சுன்னா இது மேல இப்படி வச்சுக்கோணும், மேல இப்படி வச்சுன்னா ஒண்ணு சேர்ந்துக்கோ, அப்புறம் இப்படி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. 2 சுத்து போட்டுக்கோ, போட்டு இப்படி எடுத்து இப்படி சுத்துக்கோ. அப்பவே பழகிட்டியா? சரி இது விரிஞ்சிருச்சு, எப்படி கட்டிட்டு போவ? வச்சுட்டு போவ? காடையில் வைப்பியா? இருக்குமா? இருக்குயே. அழுகி போயிருமான்னு கேட்டேன். அழுகாது, தண்ணி லேசா தொளிச்சு வைக்கணும். இப்ப மழை பெஞ்சுக்கு கூலிங்கா தான் எனக்கு, அதனால இதாகாது. தண்ணியெல்லாம் தொளிக்க வேண்டாம். அட இரு, நீ போய் தூங்குவா. அது கட்டிட்டு அப்புறம் தூங்க. கொஞ்சோண்டு தான் பூ இருந்துச்சு, இல்ல நிறைய இருக்குதா? கொஞ்சம் தான் இருந்துச்சு. டெய்லி ஒரு அளவுக்கு பூக்குன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு செடியா? 2 செடி. பெரிய செடி ஒண்ணு, சின்ன செடி மட்டும். நம்ம போவோம் தெரியுமா அந்த ரோட்ல, இந்த சைடு லெஃப்ட் சைடுலயே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குமே. எந்த லெஃப்ட் சைடு? இங்க புளி மரம் ஒண்ணு இருக்குமா? புளி மரம் எங்கடா இருக்குதுங்க? புளி மரம் இல்ல, அந்த கோழி கூடு மாதிரி ஒரு கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா? அட சின்னூண்டு காம்பவுண்ட் போட்டிருப்பாங்களே, ஒரு பெரிய வீடு, அந்த ஆலாமரம் பலாமரம். ஆமா. அதை தாண்டினோடனே ஒரு சின்ன காம்பவுண்ட் போட்டு ஒரு வீடு இருக்குமே. ஆமா. அந்த காம்பவுண்ட் ஒட்டியே இது வச்சிருப்பாங்க. அந்த மல்லிப்பூ உள்ளது. அதுல மல்லிப்பூ செடி தானே அது? அது வந்து அடுக்கு மல்லிப்பூ. இது வந்துட்டு ஒரு வகையான துண்டு பூக்கும் மல்லிப்பூ, காட்டு மல்லிகை பூக்கும். இந்த அடுக்கு மல்லி பெருசா பூக்கும், ஒன்னு மட்டும் சொட்டு பூக்கும். அது இல்ல, அதுக்கு முன்னாடி போயிட்டே இருப்போம்ல, கொஞ்சம் ரோடு கூட பக்கத்துல வந்துருமில்ல. வீடியோ எடுத்துக்காத. இங்க லெஃப்ட் சைடு, அதே லெஃப்ட் சைடு தான் சொல்லிட்டு இருக்கேன் நானே. அதே லெஃப்ட் சைடுல ஒரு செம்பாங்கி மரம் இருக்கு தெரியுமா? ஆமா. இந்த சைடு ரைட் சைடு செம்பாங்கி மரம், அதுக்கு இந்த சைடு நிறைய ஆமா தோட்டமெல்லாம் இருக்கும்ல, அந்த வேலியில நான் சொல்லிட்டு இருக்கேன். வாரத்துல ரோட் அங்க மல்லிப்பூ செடியா இருக்குது. பாத்து இல்லையா? பாரு திருண்டு போகும். பொதராட்ட செடி இருந்துச்சு. தசோடதான் இருக்கும். அது மல்லிப்பூ மொக்கு, நாட்டு மல்லிப்பூ மொக்காட்டு பொறிச்சிட்டு அந்த மொக்காத்த பொறிச்சிட்டு வந்தேன். காட்டு மல்லி 8 வரையில விரிஞ்சிடுதாட்டு இருக்கு. காட்டு மல்லிப்பூ மொக்காட்டு இருக்கு. சின்னதான். இந்த நூல்ல வர மாட்டேங்குது, இல்லாட்டி அந்த நூல்ல இருந்து சீக்கிரம் கட்டிடுவேன். சின்ன நூலு போட்டேவே ராஜரி புராட்டு போடுறியா? புராட்டாவும் தோசை போட்டுக்கிறோம். தோசை, புராட்டா, ஆம்லெட் 3 ஐட்டம் போட்டுருக்காங்க.
சித்தப்பா வீட்லயும் கூட மல்லிப்பூ செடி சட்னி செய்யல கனகாம்பர செடியில இருக்கு சட்னி தெரியுமா? ஆட்டுக்கு பாட்டி இருந்த போட்டுக்கிறாங்க. வீட்டுல. அதுக்குள்ள கரண்ட் போயிருச்சு. பாட்டி தாத்தா பாட்டியும் சித்தப்பாவும் இருந்த வீட்டுல. ம் அப்ப அத்தாங்க வரப்பெல்லாம் பொரிச்சு பொரிச்சு கட்டிட்டு இருக்கோம். அதை உட்காந்து பாட்டுப்பேன். அப்பதான் எனக்கு சொல்லி தந்துச்சு. ம்ஹும். ஓ அப்போ அது எப்போ அது அது அந்த வீட்டில் இருந்தே 5 வருஷம் இருக்கும். அப்ப சொல்லி தந்தது இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்புறம் அம்மா அப்புறம் எதுக்கு நேற்று கோர்த்துட்டு இருந்த? அப்புறம் நேற்று ஊசியில் கோர்த்துட்டு இருந்த? ஆமா, ஸ்கூலுக்கு வச்சுட்டு போறது அசிங்கமா போச்சுன்னா வச்சு போக முடியுமா? அப்போ ஒரு அளவுக்கு தான் கட்ட தெரியும். ஆமா, அசிங்கமா போச்சுன்னா அப்புறம் இதாயிரும்ல. அதனால தான் கோர்த்துக்கலாம். சரி, நாளைக்கு ஸ்கூல் இல்லை, வீட்லேயும் கூட வச்சுக்கலாம்ல. இந்த மாதிரி கட்டிட்டா கட்டின மாதிரியும் ஆச்சு, வச்ச மாதிரியும் ஆச்சு. அதுக்கு தான் இப்போ கட்டிட்டு இருக்கிறேன். 5 நாள் லீவு. 5 நாள் லீவுன்னா படிக்கிறதுக்கு லீவு, ஸ்கூல் லீவ் கிடையாது. படிக்கிறதுக்கு மட்டும்தான் லீவ். முதல்ல நல்லா கட்டிட்டு இருந்தேன். பூக்காட்டுக்கெல்லாம் பூ பறிக்க போக முடியல. காலையில 5 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு தான். அப்புறம் நிறைய கட்டுன்னு கட்டிட்டு இருப்பேன். கால் கட்டு கட்டுவேன், கை கட்டு கட்டுவேன், தலைக்கட்டு, எல்லாமே காது கட்டு, எல்லாமே கட்டிட்டு இருப்பேன். பல்லு கட்டு. அப்புறம் இப்பதான் எல்லாமே விட்டுட்டேன். எல்லாமே இதாகி போச்சு. மறந்துருச்சு. மறக்கல, கை இதாகி போச்சு. கட்டுறதுக்கு வர மாட்டேங்குது. கட்டிட்டியா? கட்டி முடிச்சிட்டேன். இங்கே காட்டு. இங்கே அப்படி தொங்குற மாதிரி விட்டு காட்டு. அப்படியே எங்க அப்பா சூப்பரா கட்டி இருக்கிறியே.